ரூத்தை குறித்து கர்த்தர், அதாவது ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது ரூத்துக்கு கர்த்தர் செய்த காரியம், கர்த்தருடைய செய்கை என்ன? கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்று சொன்னா, ஒரு ரூத்தின் அர்ப்பணிப்பின் நிமித்தம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு ரூத்தின் அர்ப்பணிப்பின் நிமித்தம் அப்படி சொல்லலாம், அல்லது அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம். சொல்லுங்க, அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தம், அவள் அர்ப்பணித்தது நிமித்தம் முதல்ல அவன் மேல இருந்த சாபம் நீங்கினது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. முதல்ல ரூத்து மேல இருந்த சாபம் நீங்கினது. ஏன்னா அந்த ரூத்து மேல யார் நிமித்தம் சாபம் வந்தது? லோத்தின் நிமித்தம். ஏன்னா லோத்தினுடைய சந்ததி தான் யாரு? மோவாப். மோவாப்ல இருக்கிறதா யாரு? ரூத்து. ரூத் யாரு? மோவாப்பிய ஸ்திரீ. ரூத் யாரு? இல்லை, தெரியுமா தெரியாதா? மறுபடியும் நான் அங்கே போயிட்டு வரணும், அதனால தான் கேட்குறேன். அதாவது யாரு? லோத்து தேவன் காண்பித்த அந்த இடத்துல என்ன செய்யல? இல்லை. என்ன செய்யல? இல்லை அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்ல அப்படின்னா, லோத்துக்கு வந்த சோதனை என்னன்னா, சோதோம் கொமோராவை பார்த்துட்டு என்ன செஞ்சான்? போயிட்டான் உள்ள. என்ன செஞ்சிட்டான்? உள்ள போயிட்டான். அந்த லோத், அதாவது தேவன் அருவருத்த அந்த தேவன் அருவருத்த அந்த சோதோம் கொமோராவுக்குள்ள லோத்து போனது நிமித்தம் அந்த குடும்பம் சாபமாக்கப்பட்டது. ஒருவேளை அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்கலாம், அல்லது குறித்த ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். சாபமாக்கப்பட்டது. லோத்துவின் மனைவி என்னானா? உப்புத்தூணானா? லோத்துவின் மனைவி உப்புத்தூண் ஆயிட்டா. லோத்துவினுடைய 2 குமாரத்திகள் தன் தகப்பனோடு கூட தவறான உறவு கொண்டு பெற்றெடுக்கப்பட்ட சந்ததி தான் என்னது? மோவாப்பிய சந்ததியும் அம்மோனிய சந்ததியும். அப்ப இந்த மோவாப்பியன் 10 தலைமுறைக்கு எங்க வரக்கூடாது? சபைக்குள்ளேயே வரக்கூடாது என்று சொல்லி தேவனாலே ஒதுக்கப்பட்டு சாபத்துக்குள்ளான சந்ததி தான் இந்த ரூத்தின் சந்ததி. அல்லது அந்த மோவாப்பிய சந்ததி. அந்த மோவாப்பிய சந்ததி தான் யாரு? இந்த ரூத். அப்ப இந்த ரூத்து மேல என்ன இருந்தது? சாபம் இருந்தது. ஒரு ஸ்திரீ, இந்த ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு, இந்த ரூத்தினுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் முதல்ல சொல்லுங்க, அவன் மேல இருந்த சாபம் நீங்குச்சே. ஒண்ணே. 2வது, அவளுடைய இனமான மோவாப்புக்கு மேல இருந்த சாபம் நீங்கினது. 2. 3வது, அந்த மோவாப் தேசத்தில் இருந்த சாபமே நீங்கினது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு ஒரு தேசத்தின் சாபத்தையே நீங்கினது. ஆமென்.